மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே, மஸ்துல் முஹாரி மதரசாவின் நிர்வாகத்து உறுப்பினர் அவர்களே, ஹுசைன் கியாஸ் அவர்களே, பிரான பெரியவர்களே, சகோதர சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்று உண்மையிலேயே ஒரு பெருமைப்படக்கூடிய இந்த நிகழ்வில் ஒரு சிறிது ஒரு உரையை ஆற்றுவதற்காக வேண்டி வாய்ப்பளித்த அல்லாஹ்க்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலான சங்கியான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், எங்கட ஊரண்ட ரீதியிலே நான் ஒரு மார்க்க உபதேசம் செய்ய வரவில்லை. ஊரண்ட ரீதியிலே ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டியிலே கப்பெடுத்து கொண்டு வந்தாலும் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவர்களை நாங்கள் வரவேற்பதற்காக வேண்டி பல வரவேற்பு முறைகளை கையாளுகிறோம். அதுபோல் அவர் ஸ்கூல் என்ற ரீதியிலே, படிப்பு ரீதியிலே ஓ லெவலில் ஒரு A9 எடுத்துட்டார், இல்லை A லெவல் செஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிட்டார். அது எங்கள்கிட்ட ஊர் பிள்ளைன்னு சொன்னால் மாஷா அல்லாஹ், அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். இல்லை இவருடைய கண்ணோட்டத்தில் பார்ப்போம்னு சொன்னால், அதையும் தாண்டி துனியா ஆகிரம் சீராகக்கூடிய இந்த குர்ஆனுடைய மனனம் செய்த ஒரு பிள்ளை உண்டு. எங்களோட ஊரை சேர்ந்து எங்களோட மദ്രஸா சேர்ந்த பிள்ளை உண்டு. அவர் பேய்த்து முதலாவதாக நடந்த போட்டி, அந்த பலாத் மட்டத்தில் நடந்த போட்டி, அதிலேயும் வெற்றி பெற்று திரும்ப அதிலே பேய்த்து அகில இலங்கை ரீதியிலே, அதாவது சமஸ்தலங்கா வசேன் என்று சொல்லக்கூடிய அகில இலங்கை ரீதியிலே அந்த கிராத் போட்டியிலே அவர் 3ஆம் இடம் பெற்று வந்திருக்கிறால், அது உண்மையிலேயே எங்களோட ஊருக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம்தான். நானும் நீங்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கிறது. ஏனென்றால் 300க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் இலங்கையிலே இருக்கிறது. அது எங்கட மதரசாக்களை போலையல்ல, தனி கட்டிடங்கள் எல்லாம் ஈக்கக்கூடிய பெரும் மதரசாக்கள், பெரும் உலமாக்கள் ஓதி கொடுக்கக்கூடிய அந்த மதரசாக்கள். எங்கட மதரசா கொஞ்சம் பள்ளியில பில்லின் தட்டில் ஈக்குது, இன்னும் கொஞ்சம் அரவசி கட்டப்பட்ட மதரசால நடக்குது. இப்படி ஆங்காங்கே நடக்கக்கூடிய ஒரு மதரசா, அதுவும் தொடங்கி 12 வருஷம் தான் ஆகுது. ஆனால் வாலிப உலமாக்கள் தான் ஓதி கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு இடத்துல இருந்து பேய்த்து அவர் மாஷா அல்லான்னு சொல்லி எங்களோட ஊரை இந்த பெரும் உலமாக்களுக்கு மத்தியில அவர் உயர்த்தி வைத்துட்டு வந்திருக்கிறார் என்றால், உண்மையிலே ஊர் மக்களாகிய நாங்கள் நடுநிலைமையில் இது சிந்திப்போம் என்று சொல்லி சொன்னால், உண்மையிலே இது பெரியோரு எங்களோட ஊருக்கு பாராட்டு தரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஜட்ஜஸ் பண்ண வந்திக்கு நான் சில இந்த விஷயம் மேலே நிஃப்லாமோட மஷூரா பண்ணவங்கள சொன்னாரு. அது வந்திக்கிட்ட வந்த வெளிநாட்டுகள் இந்த வந்து இந்த காரிமாரைகளுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற மற்ற பெரிய மதரசாக்களை தெரியும். ஆனால் இது புதுசாக தொடங்கப்பட்டதுனால எங்கட மதரசா அவருக்கு பெரிசாக தெரியாது. அதை பற்றியும் அவர்கள் ஒரு பேசும் பொருளாக அன்றைக்கு அது மாறி இருக்கிறது. எங்கட மதரசா என்றால் சர்லே பெரியார்களே, அது எங்களோட ஊருக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் உண்டாகத்தான் இருக்கிறது. இந்தோட்ட மஹாபுகுல இப்படி இடம் உண்டு சவலை நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இது அகில இலங்கை ரீதியில அந்த பெரிய BMICH இல்லாட்டி அந்த சுகததாச அரங்கில எங்களோட ஊரோட பேரு செல்லப்படும் சொன்னா, இப்படி பெரிய உலமாக்களுக்கு மத்தியில சவலை இது எங்களுக்கு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனால நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் எங்கட இந்த பாராட்டை, எங்கட வெற்றியை எடுத்து தந்த எங்கட ஹிசான் என்ற அந்த மாணவருக்கு நான் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, எங்கட நிர்வாகம் சார்பாகவும் எங்கட ஊர் மக்கள் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இந்த பிள்ளையை உருவாக்கிய அந்த உலமாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்கட இந்த நிர்வாகத்தை எடுத்து செல்லக்கூடிய மஸ்ஜிதுல் இமாம் புகாரி மதரசாவுடைய நிர்வாகிகளுக்கும் அதுக்காக வேண்டி பாடுபட்டு செலவழிக்கிற மக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் இதுக்கும் மேலான பெரும் வெற்றிகளை கிடைப்பதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.